அனைவருக்கும் மாலை வணக்கம். வணக்கம், வணக்கம் சார். ஸ்கிரீன் தெரியுதா அப்படின்னு முதல்ல பார்த்துக்கங்க. கேலிங்க் வெல்கம்ஸ் யூ. தெரியுதா? தெரியுது சார். வெரி குட். அப்ப நம்ம ஆரம்பித்து விடலாம். ஸோ கேலிங்க் சார்பாக, கேலிங்க் இந்தியா சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த இனிய மாலை பொழுதில் கரம் கூப்பி வணங்கி வரவேற்கின்றேன். சரண்யா மேம் வந்து இந்த டாபிக்ல வந்து எப்பவுமே சரண்யாவையும் நான் வந்து ஒரு அங்கமா சேர்த்துக்குவேன். ஏன்னா நான் ஒரு டாபிக் சொன்னா கூட அன்டில் அவங்க வந்து அதுல உண்மையிலேயே அவங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் ஓகே அப்படிம்பாங்க. இல்ல அப்படின்னா அந்த இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறேன் உங்கள்ட்ட இருந்து அந்த மாதிரி ஒரு டயலாக் வரும். ஸோ சர்க்கரையில் அக்கறை அப்படிங்கிறது கண்டிப்பா அதுல பாதி அந்த அக்கறையை வந்து நான் வந்து கண்டிப்பா சரண்யாவுக்கு சமர்ப்பிக்கின்றேன். இன்ட்ரோடக்ஷன்ல வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. என்னை பத்தி எப்பவுமே ஒரு விஷயம் சொல்றதே கிடையாது. அந்த வலது பக்கம் ட்ரம் வாசிட்டு இருக்கிறது சத்தியமா நான் தான். ஐ ஆம் அ மியூசிஷியன், ப்ரொஃபஷனல் ட்ரம்மர். எனக்கு கத்துக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வம். அது ஒரு முக்கியமான சமாச்சாரம். இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் அவங்க சொல்ல மறந்துட்டாங்க. நான் வந்து ஒரு கேலிங்கோட எம்ப்ளாயி. நான் கேலிங்கோட ஒரு யூசர் ஆரம்பத்துல, அப்புறம் பல வருடங்களாக யூஸ் பண்ணிட்டு, அப்புறம் எம்ப்ளாயியா இருந்து, அப்புறம் திருப்பி நான் வந்து என்னோட டெக்னிக்கல் ட்ரைனிங்கே வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம டாபிக் சர்க்கரையில் அக்கறை. ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் அப்ப பார்த்த நியூட்ரிஷன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா கார்போஹைட்ரேட், அதாவது கார்போஹைட்ரேட் அப்படின்னா குளுக்கோஸ், அதை பத்தி நம்ம இருக்க அதான் நீ டாபிக் பேர் சர்க்கரையில் அக்கறை. கார்போஹைட்ரேட், அதாவது நான் எப்பவும் சொல்லுவேன், நான் உடம்பு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு மெஷின். நம்ம எத்தனையோ மெஷின் உருவாக்கி இருக்கோம். அதுல எல்லாத்தையும் பார்த்தோம்னு சொன்னோம்னா நம்ம உடல் மாதிரி ஒரு மிக அற்புதமான ஒரு மெஷின் பார்க்கவே முடியாது. ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா இந்த கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது வந்து குளுக்கோஸ் அப்படிங்கிறது தான் முக்கியமான சமாச்சாரம். அதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. ரேஷியோவும் அழகா இருக்கும். 1:2:1 தான் இருக்கு எப்பவுமே. கார்பன் 5 இருந்தா ஹைட்ரஜன் 10 இருக்கும், ஆக்சிஜன் 5 இருக்கும். அதே மாதிரி குளுக்கோஸ்ல 6 கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் 12 இருக்கும், ஆக்சிஜன் 6 இருக்கும். யூ கேன் சி, ரொம்ப ஒரு அழகான ஒரு ஒரு நம்ம இயற்கையின் படைப்பு, கடவுளின் படைப்பு நம்ம இந்த உடம்பு. அதே மாதிரி தனியா இருக்கும் மோனோ அப்படின்னு சொல்லி. சில சமயம் 2 இருக்கும், டைசாக்கரைட் அப்படிம்பாங்க. குளுக்கோஸும் சேர்ந்தா அது ஒரு மாதிரியா இருக்கும், குளுக்கோஸும் காலக்டும் சேர்த்தா அது ஒரு மாதிரியா இருக்கும், குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்தா வேற மாதிரியா இருக்கும். பாலிசாக்கரைட்ஸ், கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது வந்து ஒரு பாலிசாக்கரைட், ஸ்டார்ச், மாவு சத்து. இதை பத்தி தான் படிக்க போறோம் நம்ம. ஃபண்டமெண்டலி இது வந்து ஒரு டிசீஸ் அப்படின்னு சொல்றதை விட, இதை ஒரு நோய் அப்படின்னு சொல்றதை விட ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அப்போ நமக்கு நார்மலா ஹார்மோன் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பேருக்கு வந்து இந்த தைராய்டு மட்டும் தான் டக்குன்னு ஞாபகத்துல வரும். நிறைய பேருக்கு ஹார்மோன் அப்படின்னு சொன்னோம்னா எப்பவுமே தைராய்டு மட்டும் தான் ஞாபகம் வரும். அப்போ இந்த ஹார்மோன் அப்படின்னா என்ன, அந்த ஹார்மோனோட வேலை என்ன, அந்த ஹார்மோன் எங்க இருந்து வருது அப்படின்னு நம்ம சில தெரிஞ்சுப்போம். ஹார்மோன் அப்படிங்கிறது வந்து ஒரு தூதுவன் மாதிரி, ஒரு மெசஞ்சர். அது என்ன செய்யும், உடம்புல சுரக்கும் போது இது நடக்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்ரலின் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம மிக சந்தோஷமாக, ஹை இமோஷன் சொல்லுவோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது ஆட்ரலின் சுரக்கும். சோகமானா கார்டிசால் சுரக்கும். தூக்கம் வரணுமா மெலட்டோனின் சுரக்கும். அப்போ ஒருத்தவங்களுக்கு இன்சோம்னியா, அதாவது தூக்கம் வரலை அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அதே மாதிரிதான் சர்க்கரை நோயும், அதுவும் ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ். எந்த ஹார்மோன்னால? இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்னால வரக்கூடியது. சரி, அப்போ ஹார்மோன் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அது ஒரு தூதுவன், மெசஞ்சர். உடம்புல அங்க போய் இங்க பாருங்கப்பா இப்படி இருக்குது, இதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு தூதுவன். எங்க இருந்து வரும்? கிளான்ஸ்ல இருந்து வரும். கிளான்ஸ் அப்படிங்கிறது வந்து சுரப்பிகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். 2 விதமான சுரப்பிகள், நாளங்கள் உள்ளது, நாளம் இல்லா. அது என்னன்னு முதல்ல பார்க்கலாம். நம்ம நிறைய நம்ம ஜென்ரல் நாம் திருப்பி தைராய்டு அப்படிங்கிற மாதிரி, பேங்க்ரியாஸ் நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்ம டைஜஷன் பத்தி பார்க்கும்போது
pancreatic juice ஒரு என்சைம், அது வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே pancreasல இருந்து வர்றதுதான் இந்த இன்சுலின் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரமும். இந்த இன்சுலின் என்ன செய்யும்? இந்த இன்சுலின் பற்றாக்குறை ஏற்படும் போது என்ன நடக்கும்? இந்த இன்சுலின் சுரந்தாலும் ஒத்துக்கப்படாவிட்டால் என்ன நடக்கும்? இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளோட டாபிக். கிளாண்ட்னா என்னன்னு சொல்லியாச்சு உங்களுக்கு. அதான் நாளம் உள்ளது, நாளம் இல்லாதது. நாளம் உள்ளது அப்படின்னா கரெக்டா இந்த இடத்துல போய் ஒரு டியூப் போட்டு இங்க போய் கலந்துக்க அப்படின்னு சொல்றது நாளமுடன் இருக்கிறது. நாளம் இல்லாதது அப்படின்னா ரத்தத்துல கலந்து விட்டு நீ உடல் ஃபுல்லா பரவிப்போ அப்படின்னு சொல்றது வந்து நாளம் இல்லாதது. பேங்க்ரியாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அது வந்து ரெண்டு விதமாகவும் செயல்படும். நாளமுடன் செயல்பட்டு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. பேங்க்ரியாஸ் அப்படிங்கிறது நமக்கு தமிழ்ல தெரியும் கணையம். ஓகே, அப்போ இந்த கிளாண்ட்ல வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த டயபெட்டிஸ். டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் டிசீஸ். நம்ம பொதுவா காமனா டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். அதுல இரண்டு வகைப்படும். டயபெட்டிஸ் மெலிட்டஸ், இன்னொன்னு டயபெட்டிஸ் இன்சிபிடஸ். தமிழ்ல சொல்லுவாங்க சர்க்கரை வியாதி நீரழிவு நோய் அப்படிம்பாங்க. அதுதான் பிரச்சனை. நம்ம ஆக்சுவலா இதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா சர்க்கரை வியாதி என்ன, நீரழிவு நோய்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா நம்மலாம் டாக்டர்ஸ் கிடையாது. நம்ம வந்து ஒரு ஹெல்த் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தவங்க டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்கள்ட்ட தாராளமா கேட்கலாம், மேடம் சார் உங்களுக்கு டயபெட்டிஸ் மெலிட்டஸா டயபெட்டிஸ் இன்சிபிடஸா அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தையை கேட்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். நம்ம பேசுற ஆள் சும்மா நம்மள்ட்ட வந்து ப்ராடக்ட் விற்கிறதுக்காக வரல, விஷயம் தெரிஞ்சுதான் வர்றாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை விதைக்கிறதுக்காக நாம் இங்க கொஞ்சம் அறிவுடன் செயல்பட வேண்டியிருக்கிறது. டயபெட்டிஸ் அப்படிங்கிற ஒரு காமன் வேர்ட். அதுல மெலிட்டஸ் அப்படிங்கிறது வந்து சர்க்கரை வியாதி, இன்சிபிடஸ் அப்படிங்கிறது வந்துட்டு தண்ணியை தக்க வைத்துக் கொள்ள முடியாமல், தண்ணியை தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் தண்ணி குடிச்ச உடனே அப்படியே அது வெளியே போகக்கூடிய வியாதி தான் நீர் அழிவு நோய். ஓகே, இந்த ரெண்டுமே ஹார்மோன் சம்பந்தப்பட்டது. ரெண்டு நோயுமே ஹார்மோன் சம்பந்தப்பட்டது. டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படிங்கிறது வந்து ஏடிஹெச், அதாவது ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். அதாவது நீர் வெளியே போகலாமா போகக்கூடாதா, கிட்னி எவ்வளவு தூரத்துக்கு நீரை பிடித்து வைக்க வேண்டும். ஏன்னா உடம்புல நீர் சுத்திக்கிட்டே இருக்கும். தெளிவா நம்ம நார்மலா ஒரு கார்ல இருக்கக்கூடிய நம்ம தண்ணி சேர்க்கும் போது எப்படி வந்து ஒரு கார்பரேட்ல வந்து தண்ணி சுத்திட்டே இருக்குமோ உங்களுக்கு வாட்டர்ல, அதே மாதிரி நீர் நம்ம உடம்புல சுத்திக்கிட்டே இருக்கும். உங்களுக்கே தெரியும், ரொம்ப நேரமா நம்ம வந்து யூரின் பாஸ் பண்ணாட்னா அது எல்லோ கலர்ல வரும். என்ன காரணம்? ரொம்ப நேரமா உடம்புக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருந்ததுனால நிறைய தேவையில்லாத கிருமிகள், தேவையில்லாத விஷயங்களை தூக்கி போடுறதுக்காக அது கலர் மாறிடுது. அங்க ப்ராப்ளம் வருது டயபெட்டிஸ் இன்சிபிடஸ். ரெண்டாவது நம்ம இன்னைக்கு பேச போற டாபிக் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். டெஃபிஷியன்சி ஆஃப் இன்சுலின் மட்டும் கிடையாது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். கணையம் நன்றாக உள்ளது, கணையத்தால் இன்சுலின் சுரக்க வைக்க முடிகின்றது, ஆனால் செல்களால் அதை உபயோகப்படுத்த முடியவில்லை. இதுக்கு பேர் தான் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். நம்ம நார்மலா எல்லாருமே வந்து இன்சுலின் சம்பந்தப்பட்டது கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. ஏன்னா இந்த இன்சுலின் எடுக்கிறாங்கன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு இன்சுலின் சுரக்கவில்லைன்னு அர்த்தம். அப்போ இன்சுலின் எடுக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா எடுக்கிறாங்க. ஆனா இன்சுலின் எடுப்பதால் மட்டும் வராது. திருப்பி நல்லா காது கொடுத்து கேட்டுக்கங்க, உடம்புல இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது செல்களால் இன்சுலின் கொடுத்தாலும் அதை ஒழுங்காக உபயோகப்படுத்த முடியாவிட்டால் அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதுவும் ஒரு முக்கியமான காரணம் டயபெட்டிஸ்க்கு. சரி, ஒரு ஜென்ரலா பார்ப்போமா. டயபெட்டிஸ் இஸ் a chronic disease. தெளிவா தெரிஞ்சுக்கங்க. நான் ஒரு இம்பேலன்ஸ் அப்படின்னு சொன்னாலும் ஏன் கிரானிக் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இதனால் ஏற்படும் பக்க விளைவுகள், இதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் சில சமயம் மிக மிக மோசமாக இருக்க முடியும். ஒழுங்காக அதை நாம் கவனித்து அதற்கு தேவையான வாழ்க்கை நடைமுறையை நாம் மாற்றிக்கொண்டோமிட்டால் நம்மளால் நீண்ட ஆயுளுடன் எந்த விதமான பிரச்சனையும் இன்றி வாழ
முடியும். ஆனா அதை நம்ம புரிஞ்சுக்கணும். 2 விதமான டயபெட்டிஸ் இருக்குது, டைப் 1 அண்ட் டைப் 2. டைப் 1 அப்படின்னு சொன்னோம்னா மோஸ்ட்லி பார்த்தோம்னா சிறு வயதிலேயே வந்துவிடும். இன்னைக்கு காலகட்ட தயவு செய்து நீங்க வந்து 60 வயசு 50 வயசு 60 வயசு ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு பேரன் பேத்தி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்ல உங்களுக்கு 30 வயசு அப்படின்னு சொன்னா வீட்டுல வந்துட்டு யங்ஸ்டர்ஸ், அதாவது சின்ன வயசு குழந்தைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு இந்த டைப் 1 டயபிட்டிஸ் அப்படிங்கிறது சிறு குழந்தைகளுக்கு மிக அதிகமாக பாதிப்புகள் தெரிகின்றன. அதற்கு முக்கியமான காரணம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். அதாவது ஒரு கோக்கோ, இல்ல வந்து ஒரு டயட் கோக்கோ, இல்ல எந்த விதமானது அதுல வந்து வேறுபாடே கிடையாது. கருப்பு கலர், மஞ்சள் கலர், ஆரஞ்சு கலர் எதுவாக இருந்தாலும் ஒரு கேன்ல இருக்கக்கூடிய சுகர் அப்படிங்கிறது வந்து 39 கிராம் ஆஃப் சுகர். 39 கிராம்ங்கிறது நீங்க வீட்டுல ஸ்பூன் போட்டு மெஷர் பண்ணி பார்த்தாதான் அது எவ்வளவு சுகர்ங்கிறது தெரியும். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அதில் இருக்கக்கூடிய அசிடிட்டி. இந்த ரெண்டும் தான் இந்த டைப் 1 டயபெட்டிஸ் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கு. அது போக நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய கேக், பிஸ்கட்ஸ், ஐஸ்கிரீம், நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க உங்க வீட்டுல இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு, இளைஞர்களுக்கு இந்த நாளையும் கண்ட்ரோல் பண்ணவில்லை என்றால் நாம் நம் பிள்ளைகளை கெடுக்கின்றோம். அவர்கள் உடல் நலத்தை நாம் பாழாக்குகின்றோம். ரிப்பீட்டடா சொல்றேன். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், பிஸ்கட்ஸ், கேக்ஸ், ஐஸ்கிரீம், இது எல்லாமே உங்களுக்கு டேஞ்சர். டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லா நம்ம வந்து அதை கூட சேர்த்துட்டு போறது பிரச்சனை பெருசா தெரியாது. ஆனா டைப் 1 அப்படின்னா ஒரு இன்சுலின் மாற்றுறது, ஒரு மீட்டரை ஒண்ணு மாட்டிக்கிட்டு உடம்புல ஒரு பின் பண்ணிக்கிட்டு அது தானா இன்சுலின் சுரந்து கொடுக்கறது, இல்லைன்னா ஊசி போடுறது, அவங்களே ஊசி போட்டுக்கிறதுங்கிறது வந்து காண ரொம்ப கொடுமையா இருக்கும். டைப் 2ங்கிறது வந்து அடல்ட்ஸ்ல வருது. இதுக்கும் காரணம், அதாவது பல வியாதிகளுக்கு வந்து ஏன் நடக்குது அப்படிங்கிற காரணம் உண்மையிலேயே கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒன்னு பிளட், அதாவது ஜெனட்டிக்கலாவும் அதையும் நாங்க நிறைய அனலைஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஆளுங்க சொன்ன இன்ட்ரெஸ்ட் இன் லேர்னிங். ஜெனட்டிக்கலி பார்த்தோம்னா ஒருத்தருக்கு இப்ப என்னையே எடுத்துக்கங்களேன். எங்க அப்பாவுக்கு டயபெட்டிஸ், எங்க அம்மாவுக்கு டயபெட்டிஸ், எங்க அக்காவுக்கு டயபெட்டிஸ், ஆனா எனக்கு டயபெட்டிஸ் இல்லை. சரி, டச் வுட் வராது. அப்போ ஜெனட்டிக்கலா தான் வரணும் அப்படின்னு எனக்கு வந்திருக்கணுமே. எனக்கு 56 வயசு, 40 கிடையாது, 56 வயசு. அப்போ ஜெனட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம என்ன பண்றோம், காரணம் சொல்லிடுறோம். நான் என்னப்பா பண்றது, எங்க அப்பாவுக்கு வந்தது, எங்க அம்மாவுக்கு வந்து எனக்கு வந்துருச்சு. இல்லை, நாம் வாழும் வாழ்க்கையில், நாம் தினம்தோறும் வாழ்க்கையில் செய்யக்கூடிய தவறுகள் டைப் 2 டயபெட்டிஸ் ஆகுது. So let us not just blame genes and go away. Pre-diabetes gestational, அதாவது பிரெக்னன்சில கூட வரும், சில சமயங்கள் ரொம்ப ஷார்ட் டைம்ல வரும், அதெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு போயிடும். இந்த ப்ரீ டயபெட்டிஸ் அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க்கெட்டிங். இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்ல. டயபெட்டிஸ்க்கு முன்னாடி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னு வந்து ஒரு மார்க்கெட்டிங் நடந்துட்டு இருக்கு. இதை நம்ம ஒதுக்கி வைப்போம். ஆனா நான் இருக்குங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். இந்த டயபெட்டிஸ் ஏன் நம்ம அலறோம், ஏன் நீங்க உண்மையிலேயே அதை பயப்படணும் அப்படின்னா, டயபெட்டிஸ்னால் ஏற்படக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ்ல நெஃப்ரோபதி, கிட்னி சிவியராக அஃபெக்ட் ஆக வாய்ப்புகள் உள்ளது. நியூரோபதி, நரம்புகள் சிவியராக அஃபெக்ட் ஆக வாய்ப்புகள் உள்ளது. ரெட்டினோபதி, கண்கள் சிவியராக அஃபெக்ட் ஆக வாய்ப்பு உள்ளது, சிவியராக. இன்ஃப்ளமேஷன் ஆஃப் கம்ஸ், நம்மளோட ஈறு, பெரியோடான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈறு வீக்கம், அதுக்கும் முக்கியமான காரணம் டயபெட்டிஸ், அதாவது சுகர் இன் த பிளட். இருதய நோய், கார்டியோ ஹெல்த், இதுக்கும் முக்கியமான காரணம் ரொம்ப சிம்பிள், நம்ம யோசிக்கணும் அவசியமே கிடையாது. சரியா, நான் வந்து அந்த H1B1C பத்தி பேசும்போது சொல்றேன் உங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு. பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம், முக்கியமா லேடிஸ்க்கு வர்றது, இதுக்கும் முக்கியமான காரணம் டயபெட்டிஸ்.
இதனாலதான் டயபெட்டிஸை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். இப்போ ஒரு வேற மாதிரி ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா அதோட சைட் எஃபெக்ட்ஸ் வந்து பெருசா கம்பேர் பண்ணும்போது ஒரு ஒரு சர்க்கரை நோய் வரும்போது ஏற்படக்கூடிய அந்த சைடு எஃபெக்ட்ஸ் மாதிரி வேற எந்த நோய்க்கும் இல்லை. லிட்ரலா உச்சி முடியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன ஏதுங்கிறத அப்படி பார்க்கலாம். டயபெட்டிஸ் ஏன் வருது என்னன்னு பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல மாவுச்சத்து அதாவது கார்போஹைட்ரேட் இருக்கும்போது அது செரிமானம் ஆகி குடலுக்குள்ள போன உடனே அது செரிமானம் ஆன உடனே அது குளுக்கோஸா மாறி நம்மளோட ரத்தத்துக்கு வருது. நல்லா கேட்டுக்கங்க, ரத்தத்துக்கு அப்படியே குளுக்கோஸ் வருது. இப்போ இந்த குளுக்கோஸ் செல்கள் உணவாக உட்கொள்ள வேண்டும். ஏன்னா செல்கள் கார்போஹைட்ரேட் குளுக்கோஸை வச்சுதான் உயிர் வாழ போகுது. ஆனா எப்போ அது உட்கொள்ளும் அப்படின்னு பார்த்தோம்னா இத பாங்க்ரியாஸ் என்ன பண்ணும்? இன்சுலின் அப்படிங்கிற மெசேஜர் அனுப்பணும். இங்க பாருங்கப்பா, பிளட்ல சுகர் தேவைக்கு அதிகமாக இருக்குது, அதனால செல்கள் நீங்க அதை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பும் போது செல்கள் அந்த உணவை எடுத்துக்கொள்ளும். சரியா? எக்ஸஸ் இருக்குது அப்படின்னா என்ன பண்றது? அங்கதான் லிவர். நல்ல காதை யானை விரிச்சு வச்சு கேட்டுக்க, இங்கதான் பிரச்சனை வருது. இந்த லிவர் என்ன பண்ணும்? ஓஹோ நிறைய இருக்குதா, அப்ப அது என்ன பண்ணும்? அதை அப்படியே எடுத்து கிளைகோஜனை மாத்தி உள்ள வச்சுக்கும். அப்போ இந்த லிவர் எப்படி அஃபெக்ட் ஆகும்? சுகர் ஒருவேளை மிக அதிகமாக ஆக 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 லிவர் வாங்கி 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 வைக்க ஃபேட்டி லிவர் அப்படின்னு உருவாகும். லிவர்ல பிரச்சனை வந்துச்சு, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வரும். கொலஸ்ட்ரால்ல ப்ராப்ளம் வந்துச்சு, கார்டியோ ப்ராப்ளம் வரும். இந்த லிங்க் தான் இந்த சர்க்கரை நோயில பெரிய பிரச்சனை. சரி, இந்த கிளைகோஜன் எடுத்து உள்ள வைக்கிறது தப்பா? இல்லை, மிக சரியான முடிவு. எப்போ? திருப்பி ரத்தத்துல சுகர் கம்மி ஆகும் போது குளுக்கோகான் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம் என்ன பண்ணும்? இந்த கிளைகோஜனை உடைச்சு அழகா தேவையான சர்க்கரையை அது நம்மளோட ரத்தத்துல சேர்த்து விட்டுரும். அப்போ இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ், நடக்க வேண்டிய ப்ராசஸ், தப்பே கிடையாது. அப்ப எங்க பிரச்சனை வருது? இன்சுலின் சுரந்தாலும் செல்களால் அதை ஒழுங்கா ஃபீல் பண்ண முடியல. இன்சுலின் இருக்குதுங்கிறத ஃபீல் பண்ணாதான் சர்க்கரையை உள்ள இழுக்கும். அந்த இன்சுலின் இருக்கிறத ஃபீல் பண்ண முடியவில்லை என்றால் ரத்தத்துல சர்க்கரை அப்படியே நின்றுகிட்டே இருக்கும். இங்கதான் சுகர் ஜாஸ்தி ஆகுது. இந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கும்போது சுகர் ஜாஸ்தி ஆயிடும். அப்போ சின்னதா ஒரு சம்மரைசேஷன் பண்ணிக்குவோமா? இன்சுலின் பிரச்சனை அப்படிங்கிறது இன்சுலின் இல்லாமல் இருப்பது ஒரு பிரச்சனை, இன்சுலின் இருந்தாலும் அந்த இன்சுலினை செல்களால் உணர முடியாமல் போவது இரண்டாவது பிரச்சனை. இந்த ரெண்டு பிரச்சனையில எது வேணாலும் இருக்கலாம், ரெண்டுமே சுகர் தான். ஆனா அல்டிமேட்லி என்ன ப்ராப்ளம் வரும்? ரத்தத்துல சுகர் ஜாஸ்தி ஆகும் போது சைடு எஃபெக்ட்ஸ் வரும். சரி, இது வந்து முக்கியமான ஆள், இந்த பாங்க்ரியாஸ். இந்த பாங்க்ரியாஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும்? இந்த இன்சுலினை சுரக்கும். 2-3 பிக்சர்ல அழகா காமிச்சிடுறேன் பாருங்க. பாங்க்ரியாஸ்ல இருந்து இன்சுலின் சுரந்து ரத்தத்துக்கு போகும். நல்ல ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஹெல்தியா இருக்கு அப்படின்னா என்ன நடக்கும் பாருங்க? குளுக்கோஸ அந்த செல் உட்கொள்ளும். உட்கொண்டு எனர்ஜியா மாத்தும். நம்மளால எனர்ஜெட்டிக்கா ஒர்க் பண்ண முடியும். முக்கியமான அங்கம் குளுக்கோஸ் தான் எனர்ஜி. புரோட்டீன் cannot be energy, fat cannot be energy, குளுக்கோஸ் தான் எனர்ஜி. அடுத்தது டைப் 1. என்ன அர்த்தம்? பாங்க்ரியாஸால் இன்சுலின் உருவாக்கவே முடியவில்லை. பாங்க்ரியாஸால் கணையத்தால் இன்சுலினை உருவாக்க முடியவில்லை. இது டைப் 1. அப்போ வேற வழியே கிடையாது, வெளியே இருந்து இன்சுலின் கொடுத்தாகணும். டைப் 2னா என்ன? இன்சுலின் இருக்குது, ஆனா இன்சுலினை ஒழுங்காக செல்களால் உணர முடியவில்லை. அதுதான் அந்த இன்சுலின் ரிசெப்டர் போட்டிருக்கேன். அடுத்த படம் தெளிவா பாருங்க. இன்சுலின் அப்படிங்கிறது என்னதுன்னா, இன்சுலின் ரிசெப்டர் அப்படின்னு ஒண்ணு செல்ல இருக்குது. அது போய் சேர்த்துச்சுன்னு சொன்னோம்னா குளுக்கோஸ உள்ள வாங்கக்கூடிய சேனல் ஓபன் ஆகும்.
அந்த குளுக்கோஸ் சேனல் ஓபன் ஆகணும்னு சொன்னோம்னா இன்சுலின் செல்களால் உணரப்பட வேண்டும். செல்கள் இன்சுலின் வந்திருக்குது அப்பனாதான் திறந்து விடு குளுக்கோஸுக்கு கதவை அப்படின்னு சொல்லும். இந்த இன்சுலின் ரிசெப்டர் ஒழுங்கா ஒர்க் பண்ணலை அப்படின்னா ப்ராப்ளம். நல்லா கேட்டுக்கங்க, லாஸ்ட் டைம் நான் சொன்னேன் செல்லுலர் ஹெல்த். செல்லுலர் ஹெல்த்ல வர்ற பிரச்சனை இது. இப்ப ரிலேட் பண்ணுவோம். ஏன் கேலிக்கு நான் வந்து பெருசா பேசுறேன், ஏன் கேலிக்கோட ப்ராடக்ட பத்தி பெருசா பேசுறேன்? ஏன்னா அதுல இருக்கிற பிரின்சிபிள், அதுல இருக்கக்கூடிய பிரின்சிபிள் ABC பிரின்சிபிள். உடம்புல நம்ம ஒவ்வொரு உறுப்பையும் ஹெல்தியா வைக்கணும்னு சொன்னா உடம்பு அது செல்களா சரி டிஷ்யூஸ் நல்லா இருக்கணும். டிஷ்யூஸ் நல்லா இருக்கணும்னா செல்கள் நல்லா இருக்கணும். செல்லுலர் ஹெல்த் இஸ் த பேசிக் பிரின்சிபிள் ஆஃப் கேலிங். அப்ப செல்லுலர் ஹெல்த் நல்லா இருக்கணும்னு சொன்னோம்னா உடம்பில் இருக்கும் நச்சுத்தன்மை நீக்கப்பட வேண்டும். நம்ம இதுக்கு மருந்தா ஃபார் எக்ஸாம்பிள் கேபெஸ் மட்டும் சாப்பிடலாமே அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. இதுதான் வந்து ஹோலிஸ்டிக் அப்ரோச்னு சொல்றது. இந்த இன்சுலினை என்னோட செல்லை உணர வைக்கணும்னா என்னோட செல்லை நான் ஹெல்தி ஆக்கணும். என்னோட செல்லை நான் ஹெல்தி ஆக்கணும்னு சொன்னோம்னா அந்த செல்லுகளுக்கு என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை வேணுமோ அதை நான் கொடுக்கணும். இதுதான் ஹோலிஸ்டிக் அப்ரோச். அன்னைக்கு தேவைக்காக மட்டும் கிடையாது. இன்னைக்கு நான் பேச போறது அதுதான். எதனால கினோடக்கரா அப்படின்னு சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னோம்னா உங்களோட உடம்புல இருக்கிற செல்களோட அந்த ஹெல்த்தை நம்ம கொண்டு வர்றதுக்கு கினோடக்கரா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அங்க ரிலேட் பண்ண தெரிஞ்சுக்கங்க. இஃப் யுவர் இன்சுலின் ஹாஸ் டு ஒர்க், செல் ஹாஸ் டு பி ஹெல்தி. தெரிஞ்சுக்கங்க. டெஸ்டிங் இதுல பல பேர் தப்பு பண்றாங்க. அதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஃபாஸ்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் நல்ல காதை யாருமே விரிச்சு வச்சு கேட்டுக்கங்க. நீங்க உங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி காலையில 7 மணிக்கு நான் டெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னோம்னா நான் இரவில் எடுக்கும் உணவு, நல்லா கேட்டுக்கங்க, நான் இரவில் எடுக்கும் உணவு முழுமையாக என்னோட உடம்புல சேர்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகுங்கிறத நீங்க கால்குலேட் பண்ணிட்டு அப்புறம் அதை டெஸ்ட் எடுங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க தெரியுமா? சரி 7 மணிக்கே சாப்பிடணும், என்ன சாப்பிடுறோம்? முட்டை பரோட்டா சாப்பிடுறோம். முட்டை பரோட்டா நின்று விளையாடும். அடுத்த நாள் காலைல 11 மணி வரைக்கும் உள்ள உட்காந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் டெஸ்ட் எடுத்துட்டு சுகர் ஜாஸ்தியா இருக்கு, சுகர் ஜாஸ்தியா இருக்குன்னா அப்புறம் ஜாஸ்தியா இருக்காது. நீங்க ஒவ்வொருத்தரும் உணர்ந்து செய்ய வேண்டிய செயல் இது. உணர்ந்து செய்ய வேண்டிய செயல். அடுத்த சமாச்சாரம் அதேதான் போஸ்ட் பிராண்டியல். என்னோட நண்பர்களே இருக்காங்க, இது நல்லா இருக்கு மாப்ள, போஸ்ட் பிராண்டியல் மட்டும் ஜாஸ்தி ஆகுது அப்படின்றாங்க. ஃபீல் பண்ணி செய்யணும். இங்க பாருங்க, பிளாஸ்மா குளுக்கோஸ் அழகான டெஸ்ட். 75 கிராம் பிளெயின் குளுக்கோஸ் எடுத்தோம்னா, நல்லா கேட்டுங்க, 75 கிராம் நேர குளுக்கோஸ் எடுத்தோம்னா 2 மணி நேரம் கழிச்சு எவ்வளவு குளுக்கோஸ் ரத்தத்துல இருக்கிறது சரியான டெஸ்ட். சும்மா தேவையில்லாம காசு இருக்குங்கிறதுக்காக பிபி எடுக்காதீங்க. ஃபீல் பண்ணி பண்ணுங்க. அதே மாதிரி எவ்வளவு சுகர் உங்க உடம்புலங்கிறதும் தனிப்பட்ட உடம்புக்கு நீங்க முடிவு பண்ணணும். நீங்க உங்களுக்கு 150 ஓகேயா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட மெட்டபாலிசம், நல்லா கேட்டுங்க, ஒவ்வொருத்தரோட மெட்டபாலிசமும் மாறுபடும். ஒவ்வொருத்தர் செய்யக்கூடிய ஒவ்வொரு நாள் வேலைக்கு தகுந்த மாதிரி மெட்டபாலிசம் இருக்கும். அப்போ நீங்க யோசிங்க, I am not saying doctors are bad. I am not saying allopathy is bad. தெளிவா தெரிஞ்சுக்கங்க. இது அவங்க ஜெனரலா பொதுவா பார்ப்பாங்க. ஆனா இது நம்ம உடம்பு, நம்ம ஹெல்த், நம்ம அதுக்கு கொஞ்சம் அடிஷனல் கேர் கொடுங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்க 150 ஓகேயா இருக்கா பாத்துக்கங்க, 150 மெயின்டைன் பண்ணுங்க. இதான் டெஸ்ட். கடைசியா HbA1c. இந்த டெஸ்டையும் என்னோட ஃப்ரெண்ட்ஸே பார்த்திருக்கேன், மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறாங்க. ஆஃப்கோர்ஸ் என்கிட்ட கேட்க மாட்டாங்க, சொல்லுவாங்க. நான் கேட்பேன், எப்ப எடுத்த? போன மாசம். அதுக்கு முன்னாடி? அதுக்கு முந்தின மாசம். லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் திஸ் HbA1c. நல்ல டெஸ்ட், ஆனா அதை பார்த்து எடுக்கணும். என்ன தெரியுமா? நல்லா கேட்டுக்கங்க. உடம்புல சுகர் ஏறும்போது அது ஹீமோகுளோபினோட இங்க முக்கியமான இருக்கிற நான் என்சைமேட்டிக்கலி, அதாவது எந்த விதமான தூண்டுதல்களும் இல்லாமல் உடம்புல குளுக்கோஸ், அதாவது சர்க்கரை ஏறும் பொழுது ஹீமோகுளோபினுடன்
எந்த விதமான தூண்டுதலும் இல்லாமல் சர்க்கரை செஞ்சு ஒட்டிக்கும். ஒரு தடவை ஒட்டிடுச்சுன்னா அந்த செல் தன் உயிரை விடும் வரை குளுக்கோஸ் அதை விடாது. சரியா? சரி, அதனால என்ன சார்? இன்னொன்னு, குளுக்கோஸ் நார்மலா ஒட்டாது. ஃப்ரக்டோஸும் கேலக்டோஸும் மட்டும்தான் ஒட்டும். தெளிவா தெரிஞ்சுக்குவோம். குளுக்கோஸ் ஒட்டாது. ஃப்ரக்டோஸும் கேலக்டோஸும் மட்டும்தான் ஒட்டும். அஃப்கோர்ஸ் அதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ் தான். சரி, அடுத்தது, ஒரு ஆணுக்கு இரத்த அணுக்கள் 117 நாட்கள் நார்மல் லைஃப் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்க அட்லீஸ்ட் 3 மாசத்துக்கு ஒரு தடவை எடுத்தாதான் அந்த HbA1c டெஸ்ட்ங்கிறது கரெக்டா இருக்கும். மாசம் மாசம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்களே சொல்லுவாங்க 3 மந்த் ஆவரேஜ் பாங்க. நீங்களே கேட்டு பாருங்க, அவங்களே சொல்லுவாங்க 3 மந்த்ஸ் ஆவரேஜ் பாங்க. ஆனா யாருக்குமே ஏன் 3 மந்த் ஆவரேஜ் தெரியல. நான் உண்மையை சொல்றேங்க. நான் 2-3 டாக்டர்ஸ்ட பேசினேன். அவங்க so that is how it should be ஸ்ரீதர் அப்படின்றாங்க. ரொம்ப சிம்பிள் விஷயம். ஒரு தடவை ஒரு ஹீமோகுளோபின் செல்லுல சுகர் ஒட்டிருச்சுன்னா அந்த செல் இறந்து இன்னொரு செல் வர்ற வரைக்கும் அந்த சுகர் ஒட்டித்தான் இருக்கும். இதுதான் நமக்கு சிக்கல். ஒவ்வொன்னா பார்ப்போமா? சரி, ஏன் பிரச்சனை வருது? ரத்தத்தின் விஸ்காசிட்டி, பிசுபிசுப்பு தன்மை சர்க்கரை இருந்தால் அதிகமாகிவிடும். அப்போ திருப்பி சொல்றேன், கேட்டுக்கங்க. ரத்த ஓட்டம் நன்றாக இருக்காது. வேற ஒரு கான்செப்டும் கிடையாது. ரத்த ஓட்டம் நன்றாக இருக்காது. ரத்த ஓட்டம் நன்றாக இல்லாவிட்டால் செல்களுக்கு உணவு தேவையான அளவு கிடைக்காது. அப்ப செல்கள் அவஸ்தைப்படும். இன்ஃப்ளமேஷன் வரலாம். ஃப்ரீ ராடிக்கல் அதிகமாகலாம். இதெல்லாம் தான் காரணம் சுகர்னால. சம்மரைஸ் பண்றேன், கேட்டுக்கங்க. விஸ்காசிட்டி, ரத்தத்தின் பிசுபிசுப்பு தன்மை உங்களுக்கே தெரியும். குலோப் ஜாமுன்ல போற ஜீரா எடுத்தோம்னா பிசுபிசுன்னு இருக்கும். ஏன்? சர்க்கரை ஜாஸ்தியா இருக்கு. அதே கான்செப்ட் தான். ரத்தத்தில் பிசுபிசுப்பு தன்மை அதிகமானால் விஸ்காசிட்டி, அதாவது ஆங்கில விஸ்காசிட்டி சொல்லுவாங்க, ரத்த ஓட்டம் நன்றாக இல்லாது. அதனால கை கால்லாம் லேசா ஒரு மாதிரி புறுபுறும்பாங்க. என்ன காரணம்? கை வரைக்கும் ரத்தம் வருவதில்லை, கால் வரைக்கும் ரத்தம் போவதில்லை. அவ்வளவுதான். அப்போ அதை நம்ம பார்த்து கண்டிப்பா சரி பண்ண வேண்டிய கட்டாயம். சொல்யூஷன் இருக்கா? இருக்கு. ஹெல்தி டயட் ஃபர்ஸ்ட். ஹெல்தி டயட்னா நான் என்ன சொல்லிடுறேன், ரெகுலர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. நான் திருப்பி சொல்றேன், நான் பல விஷயங்கள் திருப்பி சொல்ல போறேன். ரெகுலர்னா ரெகுலர், ஹெல்தினா ஹெல்தி, அதுல மாற்றமே இருக்கக்கூடாது. அப்கோர்ஸ் நான் கொஞ்சம் அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆபீசர் கிடையாது. நான் நிறைய லெவரேஜ் இருக்க போது. ஆனா நீங்க உங்களுக்கு தெரியணும், நான் இன்னைக்கு இதை பண்ண ஆரம்பிக்கிறேன், இவ்வளவு நாள் பண்ணியிருக்கேன், அப்போ என் உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எவ்வளவு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் 85 கிலோ இருக்காரு, அவருக்கு அதை 75 மாத்தணும், 10 கிலோ கம்மி பண்ணணும். ஒரு நாள் நடக்கிறாரு 10 கிலோமீட்டர், வெயிட் ஏறி பார்த்தா எப்படி இருக்கும்? அதேதான் இருக்கும். ஏன்னா வெயிட் ஏறும்போது ஒரே நாள்ல 1 கிலோ ஏறல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 50 கிராம் 20 கிராம் 50 கிராம் 20 கிராம் டெய்லி ஏறி 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 கிலோவா மாறி 2 கிலோவா மாறி 10 கிலோவா மாறி இருக்கு. அப்போ நான் ரிப்பீட் பண்றது தெரியுமா, ஹெல்தி டயட் அண்ட் ஹவு லாங் ஷுட் யூ டூ முக்கியமான சமாச்சாரம். அப்போ ஹெல்தி டயட்னா என்ன? கிளைசெமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத பத்தி தெரியணும். இந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ்லயே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா, உருளைக்கிழங்கு தோலுடன் சாப்பிடுவதற்கும் தோலை எடுத்து சாப்பிடுவதற்கும் கிளைசெமிக் இண்டெக்ஸ் மலேர்னு ஏறும். தோலை எடுத்தோம்னா மேல டபக்குன்னு ஏறும். சரியா? இன்னொன்னு, ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடக்கூடாது. ஆனா சக்கரவள்ளி கிழங்கு கிளைசெமிக் இண்டெக்ஸ் கம்மி. ஆக நீங்களா ஒரு விஷயத்தை அறிஞ்சுக்கிறதுக்கு பதிலா கொஞ்சம் கடமையாக ஒரு நெட்டுக்கு போய், இன்டர்நெட்டுக்கு போய், இல்ல ஒரு புக்கு வாங்கி ஒவ்வொரு உணவிலையும் எவ்வளவு கிளைசெமிக் இண்டெக்ஸ், கிளைசெமிக் இண்டெக்ஸ்னா என்ன, நாம் ஒரு உணவை உட்கொண்டால் எவ்வளவு நேரத்தில் அது சுகராக மாறி நம் உடம்பில் சேரும், எவ்வளவு நேரத்தில், நல்லா கேட்டுக்கங்க, எவ்வளவு நேரத்தில்
வேகமாக ஏறும் அப்படின்னா அதோட ஜிஐ ஜாஸ்தியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர்மெலன், நம்மளோட தர்பூசணி பழம். தர்பூசணியோட ஜிஐ ஜாஸ்தியா இருக்கும். என்ன காரணம்? சாப்பிட்டு 1/2 மணி நேரத்துல அது டைஜஸ்ட் ஆகி உடம்புல சேர்ந்துரும். அப்போ ஜிஐ அப்படின்னு சொன்னோம்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை தகுந்த மாதிரி நம்மளோட ஃபுட்டை மாத்தணும். சிம்பிள் ஈக்குவேஷன், ரெடியூஸ் கார்போஹைட்ரேட்ஸ், ரெடியூஸ் கார்போஹைட்ரேட்ஸ். உங்களோட அந்த ஸ்டார்ச்சை நம்ம கம்மி பண்ணணும், மாவு சத்தை கம்மி பண்ணணும். கொஞ்சம் தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க, நான் சொல்றதே உங்களுக்கு விளங்கும். சின்ன வயசுல ஓடி ஆடி நம்மளோட வாழ்க்கை இருந்தது. அதனால எவ்வளவு சாப்பிட்டாலும் சாப்பிட்டதை செலவழிச்சிட்டோம். அப்புறம் ஒரு ஏஜுக்கு மேல அந்த ஆட்டம் ஓட்டம் கம்மியாக கம்மியாக ஒவ்வொரு வருடம் 2 வருடத்துக்கு ஒரு தடவை ட்ரெஸ்ஸோட சைஸ் மாறிச்சு. அதை ஒத்துக்கிட்டோம். அடுத்த 2 வருஷம் இன்னும் கொஞ்சம் மாறிச்சு, அதையும் ஒத்துக்கிட்டோம். அடுத்த 2 வருஷம் அப்புறம் போக போக என்ன பண்ணிட்டோம்? வீடு தலைக்கு மேல போச்சு, ஜான் போனால் என்ன முளம் போனால் என்னன்னு சொல்லி நாம ஒத்துக்கிட்டது தான் சார் பிரச்சனை. இன்னைக்கு தெளிவா தெரிஞ்சுக்கங்க. நான் ரியலைஸ் பண்ணிட்டு இன்னைக்கு அந்த போட்டோல பார்த்த ஸ்ரீதருக்கும் இன்னைக்கு பார்க்குற ஸ்ரீதருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, நிறைய ஈக்குவாலிட்டி உண்டு. அன்னைக்கு என் வெயிட் 68, இன்னைக்கு என் வெயிட் 80. அன்னைக்கு என் வயசு 25, இன்னைக்கு என் வயசு 56. நான் அந்த 72 நோக்கி போய்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ ஒல்லி ஆகாத, ஒல்லியானா பார்க்க நல்லா இல்ல அப்படின்னு. உன்னை யார் பார்க்க சொன்னாங்க? எனக்கு என்னோட ஹெல்த் முக்கியம், நீங்க அதை பார்த்துக்கணும். 100 பேர் சொல்லுவாங்க, நீ நல்ல புஷ்பம் மாதிரி உப்பு மாதிரி நல்லா இருப்ப அப்படின்னு. தேவையே இல்லை. நான் முந்தி எப்படி இருந்தனோ அப்படி நான் போகணும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சொல்றேன் சார், லோ டவுன் யுவர் கார்போஹைட்ரேட்ஸ். முக்கியமா வெள்ளையாக அழகாக தீட்டப்பட்ட அரிசி இருக்கு பாத்தீங்களா, அது ஒண்ணு போதும், அது ஒண்ணு போதும். ஏன்னா 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கைக்குத்தல் அரிசி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க அயமா வீட்டுல நெல்லை அவிச்சு கைக்குத்தல் அரிசி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். எங்க அயமாவுக்கு 92 வயசு வர்ற வரைக்கும், இறந்து போற வரைக்கும் சுகரே கிடையாது. அப்போ அந்த முக்கியமான வில்லனெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நான் சில ஹீரோவை அறிமுகப்படுத்துறேன். அவங்கள நம்ம ஆட்டைக்கு சேர்த்துக்கோ. ஆரம்பிக்கலாமா? இந்த கிளைசென்ட் இந்த ஒரு பிக்சர்லயே தெரியும். பழங்கள், காய்கறிகள் இது எல்லாமே லோவாகவும் மீடியமாகவும் இருக்கும். எதெல்லாம் ப்ராசஸ்ட் ஃபுடோ, எதெல்லாம் ப்ராசஸ்ட் ஃபுடோ அது எல்லாம் ஹையா இருக்கும். நமக்கு ரொம்ப பிடிச்சது அந்த டெசர்ட்ஸ். ஒரு ஹோட்டலுக்கு போறோம் அப்படின்னா நான்லாம் சாப்பிடும்போது கொஞ்சமா பிரியாணி சாப்பிடுவேன், அப்புறம் கொஞ்சமா 2-3 நான் சாப்பிடுவேன், கடைசியில டெசர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அளவா சாப்பிடுவேன். நீங்க கையை பார்த்துக்கங்க, ஏன்னா அவ்வளவு ருசியா இருக்கும். இன்னைக்கு அதுதான் பிரச்சனை. சோ யார் யாரெல்லாம் ஜிஐல ஹையோ அவங்க எல்லாம் ஒதுக்கி வைக்கணும். என்ன சாப்பிடலாம் காமிச்சிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு தமிழாக்கம் பண்ணலாம். பாட்டில் கார்டு அப்படிங்கிறது புடலங்காய், பெட்டர் கார்டு பாவக்காய். நிறைய காய்கறிகள் சாப்பிடணும். எக் பிளான்ட், கத்திரிக்காய், கேரட், ஸ்பினஷ், எனக்கு ஏதாவது பசலக்கீரை, ஃப்ரூட்ஸ். என்னென்ன ஃப்ரூட்ஸ் சொல்றேன் பாருங்க. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஃப்ரூட்ஸா, ஐயோ சுகர்னா சாப்பிடவே கூடாது. மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய தவறு. ஆப்பிள் 58 தான் ஜிஐ, அதோட ஜிஐ இண்டெக்ஸ் 58 தான். ஸ்வீட்டா தான் இருக்கும் ஆப்பிள். அப்போ எப்படி அதை ஒத்துக்கிறாங்க? அதுதான் நான் சொல்றேன். ஜிஐ இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நீங்க உணவை உட்கொண்டதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் கழித்து அது உங்களுக்கு சுகர் கொடுக்கும், அதுதான் ஜிஐ இண்டெக்ஸ். அந்த ஜிஐ இண்டெக்ஸை பார்த்து சாப்பிட்டோம்னா முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ட்ரஸ்ட் மீங்க, 2 மாசம் உங்களுக்கு பழகி போயிடும். என்ன மாதிரி சாப்பிட பழகி போயிடும். அதுக்கப்புறமா உங்களோட வாழ்க்கையில என்னோட ஃப்ரெண்டை நான் மீட் பண்ணேன். நான் எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணும்போது அவன் சொன்னான் என்கிட்ட, எனக்கு வந்து சுகர் இருக்குடா, இன்சுலின் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி. ஒரு 6 மாசம் லைஃப் ஸ்டைல மாத்தலாம். திருப்பி பார்க்கும்போது சொல்றான் அவன், ஐ ஹவ் ஸ்டாப்ட் எவ்ரிதிங், ஐ டோன்ட் டேக் இன்சுலின் எனிமோர், ஐ ஹாவ் அ லைஃப் ஸ்டைல் தட் சேஞ்ச்ட் மை என்டையர் லைஃப். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட், ஏன்னா
கேலிங்கோட ப்ராடக்ட் மட்டும் நீங்க வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா தப்பு தப்பா வாழ்க்கையை நடத்திட்டு கேலிங் ப்ராடக்ட்டை மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன் won't help. நீங்க பேரலா ஹெல்ப் பண்ணணும். எப்படி? நான் சொல்ற வெஜிடபிள் சாப்பிடுங்க, சொல்ற ஃப்ரூட் சாப்பிடுங்க. புரோட்டீன் வேணுமா, நான்வெஜ் வேணுமா, ஸ்கின்லெஸ் சிக்கன் பிரஸ்ட் அண்ட் சீ ஃபுட் தாராளமா மீன் நிறையவே சாப்பிடலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா மீன்ல கார்போஹைட்ரேட்ங்கிறது தேடி பார்க்கணும், அவ்வளவு தூரத்துக்கு கம்மி. அதே மாதிரி ஹெர்ப்ஸ் அண்ட் ஸ்பைசஸ், இங்க சின்னமன்லாம் போட்டிருக்கேன். அதாவது நம்மளோட பட்டை அதெல்லாம் மருந்துங்க. நான் பின்னாடி காமிப்பேன். நான் சின்னமன் பட்டை நம்ம ஊர்ல நான் போடுறேன்னா பிரியாணில போடுறேன் தெரியுமா, நினைச்சிட்டு வாசனைன்னு சொல்லி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட காண்டிமெண்ட்ஸ், அதாவது நம்மளோட மசாலா பொருட்கள் ஒவ்வொன்றும் மருந்து. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அத சும்மா வாசனைக்காக உள்ள போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை மருந்தா சாப்பிடணும். பெவரேஜஸ் என்ன சாப்பிடலாம் தெரியுமா? நல்ல தண்ணி, வெந்தய தண்ணி, மோர், கிரீன் டீ, ஹெர்பல் டீ, பிளாக் காஃபி, ஃப்ரூட் ஜூஸ். எப்படி? தண்ணி மிக்ஸ் பண்ண ஃப்ரூட் ஜூஸ். ஃப்ரூட் ஜூஸ் சொன்னா மொத்த ஆரஞ்சு அப்படியே புழிஞ்சு ஒரு ஃபுல் டம்ளர்ல கட கட கடக்குன்னு குடிச்சீங்கன்னா காசும் தண்டம், அதுல இருக்க வைட்டமின்ஸும் தண்டம். ஒரு பழம் 2 பேருக்கு சஃபிஷியண்டா இருக்கும். இப்போ பழத்தை புழிஞ்சு 1:4 தண்ணி சேர்த்து மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணி குடிச்சீங்கன்னா உங்க அதுல இருக்க பழத்துல இருக்க ஒவ்வொன்றும் உங்க உடம்ப சேரும். இதுதான் நம்மளோட ஹீரோ. யார் யாரு? ஹோல் கிரெயின்ஸ் அப்படின்னா 2 சமாச்சாரம் தான். பிரவுன் ரைஸ், பார்லி. மில்லட்ஸ் அப்படின்னு சொன்னாலே சிறுதானிய வகைகள். உண்மையிலேயே நீங்க உங்க பாட்டிட்ட கேட்டீங்கன்னா, எங்க வீட்டுல சொல்றேன் நானு, இதுதான் ஒரிஜினல் சாப்பாடா இருந்துச்சு. எங்க வீட்டுல 7 நாள்ல 5 நாள் இதுதான் இருக்கும், 2 நாள் அந்த சாதாரண வெள்ளை அரிசி இருக்கும். இப்படித்தான் இருந்தோம். டெய்ரி ப்ராடக்ட், கீ. நல்லா ரிப்பீட் பண்றேன், கேட்டுக்கங்க. எந்த ஒரு கம்பெனி நம்ம ஊர் மாடை வச்சு கீ உருவாக்கி 1500 சொன்னாங்க கூட வாங்கி சாப்பிடுங்க. உடலுக்கு நல்லது, மருந்து. நம்ம என்ன பண்றோம், நம்ம 300 கொடுக்கறான், அவனு மாடு படம் தான் போட்டிருக்கான், மாடோட மடி பெருசா இருக்குது, அதுவும் நெய் தான். ஆனா நான் சொல்ற மருந்து நம்ம நாட்டு மாட்டு பால்ல இருந்து. அதில் இன்னொன்னு கேட்டுக்கங்க, அந்த அந்த கீய உருவாக்குறதுக்கும் நேச்சுரலா நம்ம ஊர் மெத்தட் ஒண்ணு இருக்குது. எப்படி? கடைந்து உருவாக்குவது. அந்த கடைஞ்சு உருவாக்குறதுனாலதான் காஸ்ட்லி ஆகுது. மெஷினை கொண்டு வந்தோம்னா சீப் ஆயிரும். சோ உங்களுக்கு மருந்தா நெய் வேணும்னா நல்ல காஸ்ட்லியான சமாச்சாரம் வாங்கி சாப்பிடுங்க. உண்மையிலேயே மருந்துங்க. நான் உண்மையை சொல்ல, நாவுக்கும் ருசி, உடம்புக்கும் மருந்து. ஆலிவ் ஆயில், அவகோடோ ஆயில், ரைஸ் பிரான் ஆயில். இந்த சன்ஃபிளவர் நான் இங்க போட்டிருக்கேன். ஆனா இருந்தாலும் எனக்கு மனசு ஒப்பவில்லை. நான் படிச்ச இடத்துல போட்டிருந்தாங்க போட்டிருக்கேன். நான் ஒரு ஆர்குமெண்ட் வச்சிருக்கேன். சன்ஃபிளவர் நம்ம ஊர்ல உண்மையிலேயே எவ்வளவு தேவையோ அவ்வளவு உண்மையிலேயே இல்லை. இல்லாததுனால ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு வேணும்னு சொன்னா எவ்வளவு சன்ஃபிளவர் வேணும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் படிச்ச புக்ல போட்டிருந்தாங்க, நான் போட்டிருக்கேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன், நோ சன்ஃபிளவர் சீட்ஸ். என் பர்சனல் ஒப்பீனியன். வை? பிகாஸ் ஒரு சன்ஃபிளவர் சீட்ல இருந்து 1 கிலோ சன்ஃபிளவர் சீட்ல இருந்து எவ்வளவு ஆயில் எடுக்க முடியும்னு எனக்கு தெரியும். 1 கிலோ சன்ஃபிளவர் சீட் எவ்வளவு காஸ்ட் ஆகும்னு எனக்கு தெரியும். அவங்க சொல்ற காசு கண்டிப்பா அது சன்ஃபிளவர் சீட் இல்லை. அப்போ அதை ஒதுக்கி வச்சிருங்க. தோ நான் ஒரு புக்ல படிச்ச காமிக்கணுங்கிறதுக்காக காமிக்கிறேன். அடுத்து நம்ம ஊர்ல தேங்காய். தேங்காய்னு சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயோ, சுகர் இருந்தா தேங்காய் பக்கத்திலேயே போக கூடாது. கிளைசமிக் இண்டெக்ஸ் படியே போவோம் சார், 42 தான். 55 கிராம் ஏறக்குறைய வந்து ஒரு 100 கிராம்ல பாதியை விட நீங்க சாப்பிட்டா கூட, நீங்க சாப்பிட்டீங்கன்னா சத்தியமா உங்களோட சுகருக்கு அது அருமையான மருந்து. கூடவே நான் படத்துல போட்டிருக்கிற வாழைப்பழம். வாழைப்பழம் எல்லாமே வாழைப்பழம் அல்ல. நான் சொல்றது வந்து நாட்டுப்பழம். அந்த நாட்டுப்பழமும் அந்த தேங்காயையும் நீட்டா 2 வாழைப்பழம் எடுத்து, ஒரு காமூடி தேங்காய் எடுத்து நிம்மதியா உட்கார்ந்து மெதுவா சாப்பிட்டீங்கன்னா மருந்து.
கொழுப்புன்னு கத்துவாங்க, காதுலயே வாங்காதீங்க, காதுலயே வாங்காதீங்க. மிக நல்ல கொழுப்பு அது. தேங்காய் பால் தாய்ப்பாலுக்கு சமம். இதுக்கு மேல நான் பேச முடியாது. தேங்காய் பால் தாய்ப்பாலுக்கு சமம். ஆவின் பாலை விட தேவாமிர்தமான பால் இது. ஃபில்லிங்கா இருக்கும், ஏகப்பட்ட ஃபைபர். இதை நீங்க ஒரு வேளை சாப்பாட எடுத்துக்கலாம். எது? ஒரு கால் மூடி தேங்காய் சில்லாக எடுத்தது, 2 3 வாழைப்பழமோ மத்தியான சாப்பாடாவே நீங்க எடுத்துக்கலாம். கேரண்டி. மருந்து. அடுத்தது ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாது. அடுத்த ஆளுங்க சாப்பிடணும். ஆனா நீங்க எந்த ஃப்ரூட்ல சாப்பிடுறீங்கிறத பார்க்கணும். தெளிவா சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃப்ரூட்ல இருக்கிற சுகர்னால சத்தியமா சுகர் உங்களுக்கு ஏற போறது இல்லை. தெளிவா தெரிஞ்சுக்கங்க. ஃப்ரூட்ல இருக்கிற சுகர்னால சத்தியமா உங்களுக்கு சுகர் ஏற போறது இல்லை. கேரண்டி. இதெல்லாம் மித்ஸ். ஃப்ரூட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. அடுத்தது இப்பதான் காமிக்கப்ப இம்பார்ட்டண்டா நம்ம ஊர்ல எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்கள். ஃபர்ஸ்ட் பட்டை. எப்படி சாப்பிடலாம்? பொடியாக்கி அழகாக ஒரு டீ ஆக்கி நிம்மதியா கொஞ்சம் தேன் கலந்து அழகா சாப்பிடுங்க. சுகர் கம்மியாகும். வெந்தயம். ராத்திரி ஒரு டம்ளர்ல 2 ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில இதை குடிங்க. மருந்து. நெல்லிக்காய் அருமையான மருந்து. டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிடலாம். நெல்லிக்காய் ரசம் வச்சு சாப்பிடலாம். அடுத்தது கருவேப்பிலை. சாதாரண கருவேப்பிலை. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கருவேப்பிலை வாசத்துக்கு மட்டுமல்ல. ஐயோ, தப்புமா தப்பு. மருந்து. டெய்லி ஒரு 4 இலைய நல்லா மென்னு சாப்பிட்டீங்கனாலே போதும். கருவேப்பிலையை வச்சு அழகா ஒரு புளிக்குழம்பு வைக்கலாம். அட்டகாசமாக இருக்கும். கருவேப்பிலை புளிக்குழம்பே வைக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது பிளாக்ஸ் சீட்ஸ். நான் அன்னையில இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கேன். கேஃபிளாக்ஸ் சொல்லி நான் காமிச்சதுலயே கடைசியா ஏன் காமிக்கிறேன்னு சொன்னோம்னா, இது மிக மிக ஒரு அருமையான மருந்து. அடிச்சுக்க முடியாது. மேல இருக்கிற எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி தூக்கி போட்டு சாப்பிட்டு போகும் கேஃபிளாக்ஸ். அடுத்து துளசி. 4 துளசி. வேற ஒண்ணு வேணாம். 4 துளசி டெய்லி காலைல சாப்பிடுங்க. இதுவுமே சுகருக்கு நல்லது. என்னென்னது? பட்டை, அப்புறம் நெல்லிக்காய், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் ஆளி விதை பிளாக் சீட்ஸ், அதுக்கப்புறமா நம்மளோட துளசி. கருந்துளசி இருந்தால் மிக நல்லது. சாதாரண துளசியும் குற்றம் இல்லை. இங்க ஒரு எப்படி நீங்க சாப்பிடணும்னு சொல்லிடுறேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். 5 நிமிஷம் 10 மணி நேரத்துக்குள்ள உங்க சாப்பாட்டை முடிச்சிடணும். ஆக்சுவலா 8 மணி நேரம். 8 மணி நேரம் சொன்னா பாதி பேர் என்னை திட்டுவீங்கிறனால உங்களோட நலன் கருதி 10ன்னு சொல்றேன். 8 மணிக்கு ஆரம்பிச்சீங்களா 6 மணியோட கடையை மூடிடணும். காலையில 2 இட்லி இல்ல தோசை, கிரீன் டீ. மத்தியானம் மில்லட்ஸ். தெளிவா சொல்லிடுறேன், மில்லட்ஸ். சிலர் கேட்டிருக்காங்க என்கிட்ட முன்னாடி ஒரு 1 வீக் முன்னாடி கேட்டிருந்தாங்க, நாங்க மில்லட்ஸ்லயே மாவாட்டலாமா? ஆஹா, ஆட்டலாம். சோளத்துல மாவாட்டி இட்லியும் தோசை சுட்டீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். சோளத்துல நீங்க மாவாட்டி இட்லி சுட்டீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். சோ நூன் மீல் வந்து கண்டிப்பா மில்லட்ஸ். கிரீன் டீ. அடுத்து ஒரு ஃப்ரூட்டோ, இங்க பாருங்க பார் போட்டிருக்கேங்கிறது எல்லாம் கிடையாது. ஒரு ஃப்ரூட் சாப்பிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆரஞ்சு சாப்பிடலாம். இல்லைன்னா 1 கப் பாயில்டு பீனட்ஸ். நம்ம ஊர்ல இந்த 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 வேர்க்கடலைய வில்லன் ஆக்கிட்டாங்க. வேர்க்கடலை மிக மிக ஒரு அருமையான மருந்து. நம்ம ஊர்ல கொழுப்பு சத்துன்னு சொல்லி இந்த யாரை கொண்டு வந்து சன்ஃபிளவர் சீட்ஸ் கொண்டு வர்றதுக்காக, பிசினஸ்க்காக தூக்கி போடப்பட்ட ஒரு அருமையான மருந்து இந்த வேர்க்கடலை. திருப்பி கொண்டு வாங்க. பல்சஸ், முக்கியமா பச்சை பயிர்.
முக்கியமா பச்சை பயிறு. இதை நீங்க மாறி மாறி ஃப்ரூட் சாப்பிடலாம், இல்ல கடலை, இல்ல நப்பல்ஸ் ரொட்டேஷன்ல வைங்க. டின்னர் மில்லட் பேஸ்ட். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் மோர், கொரியாண்டர் போடலாம், அதாவது கொத்தமல்லி, இல்லையா பட்டை, இல்லையா ஜிஞ்சர், இல்லையா டர்மரிக். ரொட்டேஷன்ல வைங்க, ஒவ்வொரு நாள் வைங்க. இதை நீங்க ரெகுலரா செய்ய 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 உடம்புல உங்களோட சுகர் கம்மியாகும். சரி, கூட சப்போர்ட் பண்றது யார் யார் வரணும்? இதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என்னென்ன பேர், ஏன்னா சிலருக்கு ஹிந்தி தெரியும், சிலருக்கு தமிழ் தெரியும், சிலருக்கு ஆங்கிலம் தெரியும். ஒவ்வொன்றுக்கும் கம்பு, திணை, வரகு, சாமை, குதிரவாளி, சோளம், கேழ்வரகு, இந்த 7 தான் சிறுதானிய வகை. இந்த 7க்கும் நான் உட்கார்ந்து அனலைஸ் பண்ணிட்டேன். GI இண்டெக்ஸ் இஸ் மச் மச் லெஸ் தேன் ஒயிட் ரைஸ். நம்ம சாப்பிடுற அரிசியை விட இது எல்லாத்துக்கும் GI கம்மியாயிருச்சு. இன்னொன்னு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இதை இன்னைக்கு வரைக்கும் இந்த நாசமா போற மனுஷன் நோண்ட போறேன் அப்படின்னு சொல்லி மரபணுமா கைய வைக்காம இருக்கான். அரிசி எல்லாம் IR8, IR10 ஒவ்வொன்னையும் நோண்டி 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 எல்லாத்துலயும் அங்க போய் மரபணு மாற்றப்பட்டது. இன்னைக்கு உண்மையிலேயே அரிசி இல்லை. மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு கேடுகட்ட சமாச்சாரம். இதுல இன்னும் கைய வைக்கல. கைய வைக்காம இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது. இந்த 7ஐயும் நம்ம சாப்பிடலாம். திருப்பி வாசிடுறேன். குதிரவாளி, வரகு, சாமை, சோளம், கம்பு, கேப்பை அண்ட் திணை, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் நேம்ஸ். சரி, வருவோமா? ஸ்டடிஸ் சார். இது இது ஒரு ஸ்டடி பண்ணிட்டாங்க. 300 பேரு 90 நாள் இங்கதான் எல்லாரும் பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிப்போம், 10 நாள் பண்ணுவோம், எஃபெக்டிவாவே இல்லையே அப்படிமோ. தெளிவா தெரிஞ்சுக்கங்க. 20 நாள் பண்ணுவோம், எஃபெக்டிவாவே இல்லையே. 90 நாள் செஞ்சதுக்கு அப்புறமா அவுட்புட் வாஸ் பாசிட்டிவ் ஃபார் எவ்ரிபடி. 300 பேருக்கும் பாசிட்டிவா இருந்தது. அப்போ நான் இங்க செய்யக்கூடிய முதல் பதிவு, நீங்க எந்த டயட் மாறினாலும் அந்த டயட்டை லாங்கர் டியூரேஷனுக்கு கண்டினியூ பண்ணணும். ஒவ்வொரு பாருங்க, ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் கம்மியாயிருக்கு, கொலஸ்ட்ரால் கம்மியாயிருக்கு, ட்ரைகிளிசரைட் கம்மியாயிருக்கு, HbA1c கம்மியாயிருக்கு. எதை? 90 நாள் கரெக்டா மில்லட்ஸே ஒரு பிரதான உணவா சாப்பிட்டவங்களுக்கு கம்மியாயிருக்கு. சோ இதுதான் நம்மளோட ஹீரோ. யாரு வில்லன்? மூட்டை வச்சிருக்கோம் தெரியுமா? அந்த வில்லனை தூக்கி ஓரமா போட்டுட்டு ஹீரோவை கூப்பிட்டுக்கங்க. சப்போர்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும்? சப்போர்ட் பண்றதுக்கு இன்னைக்கு நம்ம கொண்டு வர போறது 4 ப்ராடக்ட். K-Best. உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் இருக்கு. இது எல்லாமே நமக்கு கேள்விப்பட்ட பேர் தான். சிறுகுறிஞ்சா, பாகல்காய், வேங்கமரம், நிலவேம்பு, வில்வம், நாவல், கடுகுரோகிணி, வேப்பை, கோரை, இது எல்லாமே நம்ம ரெகுலரா நம்ம வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய சமாச்சாரங்கள் தான் உண்மையில நமக்கு அது மருந்து. அடுத்தது, இதையும் நம்ம ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். இதை பத்தி நான் தெளிவா சொல்லியிருக்கேன். இதை நான் எடுத்த சமாச்சாரம் எல்லாமே ஒரு வெப்சைட், ஒரு என்சைக்ளோபீடியா அபவுட் ஆல்ஃபால்ஃபா. என்சைக்ளோபீடியா, ஒரு ஆல்ஃபால்ஃபாவோட ஒரு என்சைக்ளோபீடியா அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். நமக்கு தெரியும் செடியை பத்தி எப்படி வளரும், ஆழமாக செல்லக்கூடிய ஒரு ரூட் சிஸ்டம். அடுத்தது, அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் மருந்து. இதுல அப்படியே கொஞ்சம் கூட மாற்றம் செய்யாமல் ஹைலைட் பண்ணிருக்க சமாச்சாரம் என்னென்னு பார்த்தோம்னா, நமக்கு கண்ல தெளிவா தெரியணுங்கிறத மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். வேற எதுவும் கிடையாது. அதுல பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ்க்கும் ஆர்த்ரைட்டிஸ்க்கும், அடுத்த மாசம் ஆர்த்ரைட்டிஸ் பத்தி பேச போறோம், அதுக்கும் இது அவசியம். சோ ஏன் இன்னைக்கு வரைக்கும் நான் அப்கோர்ஸ் நான் எம்ப்ளாயியா இருக்கும்போது ட்ரைனிங் போகும்போது உண்மையிலேயே சொல்றேன், ஆத்மார்த்தமா சொல்றேன், நான் போன் பண்ணி கேட்பேன் கம்பெனிக்கு, குளோரோஃபில் எவ்வளவு போயிருக்கு, கேஃப்ளாக்ஸ் எவ்வளவு போயிருக்கு. ஏன்னா எனக்கு கேஃப்ளாக்ஸை வச்சு குளோரோஃபில் அடிக்கணும்னு எவ்வளவோ பிளான் பண்ணேன். ஒரு அளவுக்கு நெருங்கி வர முடிஞ்சது, ஆனா என்னால் அடிக்க வைக்க முடியும். ஏன்னா ரெண்டும் கேஃப்ளாக்ஸும்
குளோரோஃபில்லும் அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு லிட்ரல், அதாவது கையில் கிடைத்த ஒரு அருமருந்து. சரியா? நான் ரிப்பீட் பண்றேன் திருப்பி. எப்படி சாப்பிடணும்? திருப்பி திருப்பி நிறைய பேர் தப்பு பண்ணிட்டீங்க. என்கிட்ட கேட்கும்போது சொல்றீங்க, நான் கேட்பேன் நானு. எப்படி சாப்பிட்டீங்க? காலையில எந்திரிச்சு எப்பயும் போல ஒரு மூடி போட்டு குடிச்சிட்டேன் சார். இத 15 ml எடுத்து தண்ணி ஊத்தி மெதுவா சிப் பண்ணி அடி நாக்குல இருந்து பட்டு ஒரு 10 செகண்ட் இருந்துட்டு முழுங்குங்க. தட் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் ஹேவிங் குளோரோஃபில். அடுத்தது கெனோட்டகாரா. இது ஏன் நம்ம யூஸ் பண்ணணும்? இதில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் என்ன, அது என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்த்த தெரியும். கெனோட்டகாரா உடம்புல இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை ரிமூவ் பண்றதுல உங்களுக்கு அஃப்கோர்ஸ் இதை நான் வந்து எக்ஸ்பென்சிவ் அப்படி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நச்சு பொருட்களை சொல்லி வச்சு ரிமூவ் பண்றதுக்கு, ஒரு ஷார்ட் டைம் ரிமூவ் பண்றதுக்கு வேற ப்ராடக்ட் கிடையாது. அப்போ இதுல இருக்கக்கூடிய சமாச்சாரம் என்னன்னு பார்த்தோம்னா, வூட் வினிகர், பைரோலிக்னியஸ் ஆசிட் அப்படின்ற கெமிக்கல் பேரு. டார்மாலின் நமக்கு நல்லாவே தெரியும், நெகட்டிவ் அயான்ஸ். இந்த ரெண்டும் வூட் வினிகரும் டார்மாலினும் சேர்ந்துதான் ஃபார் எக்ஸாம்பிள் பேர்ல் பவுடர். இதெல்லாம் என்ன பண்ணும்? உடம்புல நம்ம ஏற்படக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கல் எவ்வளவு ஜாஸ்தி ஆகுதோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நான் உங்களுக்கு சீரியஸா இன்னொரு ஓகே, நான் 5 நிமிஷம் இருக்குது, கொஞ்சம் அடிஷனல் ஜாஸ்தியா இருக்கு, உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பேசிட்டேன். ஒரு டெஸ்டிமோனியல் இருக்கு. அந்த டெஸ்டிமோனியல் அப்போ உங்களை படம் காமிச்சு அவர் என்ன சொல்றாரு நம்ம கேட்க போறோம். நம்ம அடுத்தது கேல் லைட். இதை ஏன் சாப்பிடணும்? லிவரை சப்போர்ட் பண்ணணும் சார். சுகர் ப்ராப்ளம் இருந்தால் லிவரை சப்போர்ட் பண்ணியே ஆகணும். தெளிவா தெரிஞ்சுக்கங்க. அலோபதி பண்ணாது. இதுதான் வித்தியாசம் நமக்கும் மிச்சவங்களுக்கும். நம்ம கே லைட்டையும் எப்பவுமே ஒருத்தவங்களுக்கு சுகருக்காக நீங்க கே பெஸ்ட் சஜஸ்ட் பண்றீங்கன்னா உடனே கே லைட்டை சஜஸ்ட் பண்ணுங்க. நான் கே லைட்டை பத்தி நான் படிக்கும் போது நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? இது வந்து லிவரை மட்டும் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி. நோ, இட் ஹஸ் பீன் ஃபார்முலேட்டட் டு சப்போர்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம், டு மெட்டபாலிக் சிஸ்டம் அண்ட் லிவர். ரொம்ப அழகாக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட். கே பெஸ்ட் சஜஸ்ட் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு கே லைட்டையும் சஜஸ்ட் பண்ணுங்க. இதுல இருக்கிறதும் அப்படியே சொல்றது தெரியுமா? இதுல இருக்கிறதும் நேர லிவரை சப்போர்ட் பண்றது கிடையாது. லிவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு கூடிய யார் யாரெல்லாம் பண்ணணுமோ அது மூலமாக பண்றதுனால வெரி வெரி எஃபெக்டிவ். இதுதான் ப்ராடக்டோட அவுட்புட், கெனோட்டகாராவோட அவுட்புட். என்னோட ஃப்ரெண்டு பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லி, அவரு ஆக்சுவலா என்கிட்ட வந்து கண்ணாடி வாங்குறதுக்காக தான் என்கிட்ட ஃபோன் பண்ணாரு. நான் அவர்கிட்ட பேசிட்டு கண்ணாடி நெகட்டிவ் அயான்ஸ் அப்படின்னு சொன்னோடனே ஒரு சாக்ஸ் வாங்கினாரு. அடுத்த நாளே இன்னும் 3 வாங்க அப்படின்னாரு. மொத்தம் 4 சாக்ஸ் வாங்கினாரு. கெனோட்டகாரா வாங்கினாரு. இப்ப கேப் விட்டுருக்கோம். திருப்பி அடுத்த வாரம் அவருக்கு நம்ம கெனோட்டகாரா கண்டினியூ பண்ண போறோம். கே பெஸ்ட் யூஸ் பண்றாரு. கண்ணாடி இருக்குன்னு சொன்னோடனே அவரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஹெல்த் அப்படின்னு சொன்னோம்னா வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த பெனிஃபிட் அப்படிங்கிற 2 அனுப்பு, எவ்வளவு காசும் கூட கேட்க மாட்டேன். எப்பவுமே 2 அனுப்பு அப்படி 2 கண்ணாடி அனுப்பிச்சிருக்கோம். இப்போதைக்கு அவரை பத்தி சின்னதா ஒரு முன்னுரை. என்னோட வயசு தான் 56 வயசு, MBA, 33 வருஷம் என்ன மாதிரியே அவரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளது. இன்னைக்கு ஹி இஸ் a சீனியர் வைஸ் பிரசிடென்ட் இன் வில்லிஸ் டவர்ஸ் வாட்சன் கம்பெனி. மதுரைக்காரரு. அவர் ஒர்க் பண்ண கம்பெனி ஷெல், ஷெவரான் டெக். அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்சது எப்படின்னா, அடிமட்டத்துல இருந்து ஒரு நண்பர் உயர் நிலைக்கு வந்திருக்கா அப்படின்னா எனக்கு யாரு முதல்ல வருவான்னா பரமேஸ்வரன். 1. 2வது ஹெல்த்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு 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 பிளைண்டா நம்ம கேள்வி யூஸ் பண்ற ஒரு ஆள் வந்து பரமேஸ்வரன். So I ask Parameshwaran to be changed as a co-host and he will talk about the product for a few minutes. Param, please. Param, are you there? ஆளே காணுமா? என்ன நேம்ல ஜாயின் பண்ணிருக்காங்க சார்? அத நானும் பார்த்துட்டு இருக்கேன் மேம். பரமேஸ்வரன் இருந்தா ஹலோ சொல்லியிருப்பாரு. காணோம் நினைக்கிறேன். அநேகமா ஏதாவது காரணம் ஜாயின் பண்ண முடியலன்னு தெரியல. ஆக்சுவலா
அவர் ஜாயின் பண்ணாம இருக்காருன்னா எனக்கு தெரியும் அவர் எங்க இருக்காருன்னு சொல்லி. கபாலீஸ்வரர் கோயில்ல இருப்பார் நீங்க பிரதோஷம். ஓகே ஓகே சார். சரி, அதனால அவர் அநேகமா அவர் அங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவரோட டெஸ்டிமல் கண்டிப்பா நான் அடுத்து நான் வந்து ஐ பிரிங் ஹிம் அண்ட் டாக் டு. ஸோ நமக்கு நல்லா தெரியும் கேலிங் the most healthy way of living to make a wealthy life. Okay, thank you. நன்றி, வணக்கம்.